வெல்கம் டு நெல்லை ஜெயா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஆப்பிள் ஜாம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து கடையில் நம்ம ஆப்பிள் ஜாம்லாம் வாங்கும்போது அதில் ப்ரிசர்வேட்டிவ்லாம் இருக்கும். நம்ம இதில் இன்றைக்கி ப்ரிசர்வேட்டிவ்லாம் ஆட் பண்ணாமல் வீட்டில் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் ப்ரெட்டோடையோ ஆறு சப்பாத்தி தோசையில் கூட ஸ்ப்ரெட் பண்ணி அப்படி ரோல் பண்ணி நம்ம கொடுத்து விடலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஆப்பிள், சுகர், லெமன் ஜூஸ், சின்னமன் பவுடர், வாட்டர், இவ்வளோதான் இதுக்கு தேவை. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டில் இந்த ஆப்பிளை நான் கட் பண்ணி அந்த தோலெல்லாம் சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நடுப்புற உள்ளதெல்லாம் எடுத்துட்டு தோலை சீவிக்கலாம். தோலை சீவி பீஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த மாதிரி ஸ்மால் பீஸஸாக தோலெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு ஸ்மால் பீஸஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து 750 கிராம் ஆப்பிள் எடுத்துருக்கேன். 1 கிலோ எடுக்கலை, 750 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து 350 கிராம் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஆப்பிளை இந்த கடாயில் தட்டிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் முன்னக்கூட்டியே எடுத்து வச்சுருந்த அன்றைக்கி அந்த ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருந்தா அது அப்படி கருத்து போயிடும். ஸோ வந்து நம்ம செய்யும்போது தான் அதை கட் பண்ணி வைக்கணும். இதுக்கு வந்து 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இது வந்து அப்படியே மூடி வச்சு ஒரு 20 மினிட்ஸ் அது குக் ஆகணும். ஏன்னா ஆல்ரெடி அந்த ஆப்பிளில் தண்ணி விடும். அதனால் இதுக்கு 1/2 கப் தண்ணி போதும். நம்ம மூடி வச்சுப்போம். ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி இடையே எடுத்து நம்ம கிளறி விட்டுப்போம். இப்போ வந்து 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் 5 மினிட்ஸ்க்கு ஒருக்கா எடுத்து அதை லைட்டாக கிளறி விட்டுருந்தேன். நான் பாருங்க இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நம்ம ஊற்றுற தண்ணியெல்லாம் சுண்டி இந்த மாதிரி மேஷ் ஆகிருக்கும். ஒரு மேஷரை வச்சு லைட்டாக அப்படி மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லைன்னா கரண்டி வச்சு கூட அப்படி கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். இப்போ வந்து 350 கிராம் நான் சுகர் வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பொடி பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சுகர் ஆட் பண்ணோன்னே கொஞ்சம் தண்ணி அப்படி கோரிட்டு வரும். தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் சுகரை பவுடர் பண்ணி கூட வச்சுக்கலாம். சின்னமன் பவுடர் 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். உங்களுக்கு பட்டை பொடி, இது வந்து உங்களுக்கு விருப்பம்னா பட்டை பொடி போட்டுக்கலாம். இல்லைன்னா நட்மக் அந்த ஜாதிக்காய் பவுடர் அது கூட நீங்கள் ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக கிடைக்கும். அது பெரும்பாலும் ஆப்பிளுக்கு அந்த சின்னமன் பவுடர் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த உருகி இந்த மாதிரி தண்ணியாக வரும். திருப்பி ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். மொத்தத்தில் இப்போ ஒரு 35 மினிட்ஸ் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. கிளறிட்டு ஒரு லெமன் எடுத்து நான் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதோடைய கொட்டெல்லாம் இல்லாதபடி வெறும் ஜூஸை மட்டும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர்லாம் நல்லா கரையிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஒருக்கா நம்ம அதை எடுத்து கிளறி விடுவோம். இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகிருக்கு. நான் அதுக்கு இடையில நான் அதை நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தேன். நம்ம சுகரை ஆட் பண்ண பிறகு திருப்பி ஒரு 10 மினிட்ஸ் நான் வச்சுருந்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா நம்ம இருக்க இந்த மாதிரி சட்டியில் ஒட்டாமல் வரணும். அதுதான் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு பசங்க வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் அந்த ஜாம் சாப்பிடுவாங்க. அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுட் கலர் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். கலராக இருக்கும். ஆப்பிளில் ஜாம் பண்ணலாம், மிக்சட் ஃப்ரூட்டில் ஜாம் பண்ணலாம், பைனாப்பிள், மேங்கோ எல்லாம் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஒரு சாட்டர்டே சண்டேயோ லீவ் இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணி ஒரு பாட்டிலில் வச்சுட்டு அன்றைக்கி பசங்க ஒரு 10 டேஸ் ஒரு 15 டேஸ்க்கு அந்த மாதிரி ப்ரெட்டு சப்பாத்திக்கெலாம் நம்ம வச்சு கொடுத்து விட்டுடலாம். கடையில் வாங்க தேவையில்லை. இன்னொரு 5 மினிட்ஸ் நம்ம கிளறிட்டே இருப்போம். இது லைட்டாக அப்படி முழு ஆப்பிள் உள்ளே கிடக்கிறது வந்து நம்ம அந்த ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். வாயில் கடிப்படும்போது நல்லாயிருக்கும். இது அரைச்சியும் பண்ணலாம். பட் இந்த மாதிரி கட் பண்ணி பண்ணால் அதை விட இது நல்லாயிருக்கு. சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கு. நான் ட்ரை பண்ணி பார்த்து அதனால் இது இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். இப்படி பாருங்கள். எடுத்துகிட்டு அது அந்த கரண்டியில் ஒட்டாமல் அப்படி டக்குன்னு விழுந்துடணும். அப்படின்னா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம்.
இன்னும் கொஞ்ச நேரம் அது ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த சட்டி நான்ஸ்டிக் தவாவில் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த சட்டியில் ஒட்டாமல் வருது பாருங்கள், ஒட்டாது. இந்த ஒட்டாமல் அப்படி கிளறி உண்டு வரும்போது தான் அது நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ரெடி ஆகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஜாம் எப்போவுமே கண்ணாடி பாட்டிலில் தான் அதை பண்ணணும். நல்லா வாஷ் பண்ணி தண்ணிலாம் இல்லாமல் நல்லா வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். நம்ம வந்து ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் ஆட் பண்ணலை, சுகர் தான் இதோட ப்ரிசர்வேட்டிவ். கைப்படாமல் ஸ்பூனால் எடுத்து நம்ம 1 மந்த் வரையும் வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. இப்போ நம்ம இதில் மாற்றிப்போம் ஜார் இதில். இப்பொழுது சுவையான ஆப்பிள் ஜாம் தயார். இதை உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். நாளைக்கு அடுத்த ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்கள் ஜெயா ஜஸ்டின்.